ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கிராமத்தில் எப்படி மீன் குழம்பு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, நாங்கள் எப்படி கிராமத்தில் வைக்கிறோன்னு சொல்லிட்டு விறகடுப்பில் எப்படி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். இன்றைக்கி உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல், என்ன சமையல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் விறகடுப்பு சமையல் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அங்கே கிராமத்தில் மோஸ்ட்லி எல்லாமே விறகடுப்பு தான் நாங்கள் சமைப்போம். இப்போ வேறு சிலிண்டர் தட்டுப்பாடு வேறு அதிகமாகுதில்ல. கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெந்தயம் போட்டு, வெந்தயம் செவந்த பாரு வெங்காயம் போட்டுக்கலாம். வாங்க, வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வாங்கணும். மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி தான் நல்லா மசியணும் சொல்லிட்டு வெங்காயம் நல்லா செவக்கணும். விறகடுப்பில் சமைக்கிறதுனால இதுனா சிம்மில் வச்சுக்கலாம், கேஸ்னால் அதிகமாகிக்கலாம். அதில் அது மாதிரி இல்லைல்ல, எரிஞ்சால் ஒரு அடியாக அதிகமாக எரியும், இல்லைன்னா கம்மியாக எரியும் அடுப்பு. இப்போ தான் கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு. மீன் குழம்புக்கு புளியெல்லாம் ஊற வச்சாச்சு. மீன் குழம்புக்கு வந்து மெயினாக கருப்பு புளி தாங்க, அதாவது பழம்புளி சொல்லுவாங்க, அந்த புளி தான் ஊற வச்சுக்கலாம். தக்காளி போட்டலாம். வாங்க, தக்காளி போட்டாச்சு. இது நல்லா மசிக்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் சாப்பிட்டீங்களா, என்ன சமையல்? வாங்க, கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு நல்லா மசியணும். வெங்காயம் தக்காளி நல்லா மசியணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசியணும். இந்த முருங்கைக்காவும் மாங்காவும் நம்ம வீட்டிலேயே காய்து ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் முருங்கை மரம். இது வந்து மாங்காய் வந்து நம்ம அம்மா வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்துச்சு பாப்பா. அந்த மாங்காய் தான் நல்லா புளிப்பாக இருக்கும். இந்த புளிப்பாக இருக்கிற மாங்காய் வந்து மீன் குழம்புல கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்லிட்டு அதுக்கே அரை பீஸ் தான் போடுவேன். ஃபுல்லாக போட்டால் ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லிட்டு பாதி தான் அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். மீன் குழம்புக்கு மெயினானது பழம்புளி போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. வாங்க, குழம்பு மிளகாத்தூள் போடலாம். நல்லா வெங்காயம் தக்காளி மசிஞ்சிச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 3.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா இது பழம்புளியில், அதனால் குழம்பு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். மஞ்சள் போட்டால் கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும். அதனால தான் சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டேன். வாங்க, புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி நல்லா பழம்புளிங்க. இது நல்லா போன வருஷத்து புளி. இந்த வருஷம் ஒன்றும் புளி நம்ம மரத்தில் காய்ச்ச புளி தான். இந்த வருஷம் இல்லை, காசுக்கு வாங்குவங்களா இல்லை 1-2 இருக்குது, அதை போய் உளிக்கிட்டு வரவங்களா என்னான்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே பாருங்கள், நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு கொதிச்சா பாரு, அதுக்கப்புறமா முருங்கைக்காய் போட்டுக்கலாம். ஏன்னா இப்பயே போட்டுட்டா அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்துடும். அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு கொதி வந்த பிறகு முருங்கைக்காய் போடலாம். அதுக்கப்புறம் மீனும் மாங்காயும் ஒன்றா போடலாம். ஏன்னா இப்பயே போட்டால் மாங்காய் வந்து ரொம்ப குழஞ்சிரும். அதனால் சொல்லிட்டு தான் இப்போ போட போகிறதில்ல. இப்போ புளி வந்து இன்னும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். யாருக்கெல்லாம் விறகடுப்பு சமையல் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு இப்படி தான் கிராமத்தில் வைப்பாங்க. கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் விறகடுப்பு சமையல் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நாங்கள் பாருங்கள், நாங்கள் வாங்கி வச்சுப்போம். இது வந்து எங்கள் அம்மாவுடைய அம்மா வீட்டில், பாட்டி வீட்டிலேருந்து வந்த வெறுவு. இது எனக்கு ஒரு வண்டி எடுத்து வந்து போட்டாங்க. தேக்க வெறுவு தான். தேக்க வெறுவு வருஷம் கழிச்சு விடுவோங்கள, அந்த தேக்க வெறுவு தான். நான் மண்ணை எடுத்து சமைச்சிட்டு இருக்க வேண்டியது தான். அதனால் கேஸுக்கு எனக்கு அதிகமாக வேலை இருக்காது. என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் கேஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். எப்போயாவது ரேர் பசங்க பால் காய்ச்ச இல்லை தோசை ஊற்ற, அது மாதிரி எப்போயாச்சும் ஊற்றுவோம். மற்றபடி கேஸுக்கு ஒன்றும் எனக்கு வேலை இல்லை. எனக்கு கேஸ் 6 மாதம் கூட வரும் ஒரு கேஸு. இங்கே பாருங்கள், புளியெல்லாம் கரைச்சி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, எல்லோரும் சாப்பிட்லாம். வாங்க, மீன் குழம்பு சாப்பிட்லாம். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு, மீன் வறுவல் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
அதோடய வீடியோ தான் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கல் உப்பு வந்து கல் உப்புவாக தான் போடணும், சால்ட் உப்பை யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணலாம் அந்த மாவுக்கு, அது மாதிரி ஐட்டம் தவிர்க்க முடியாததுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா மாவு ஐட்டமெல்லாம் கரையாது, சப்பாத்திக்கெல்லாம் இப்போ போட்டால் கரையாது, முழு அப்படியே இருக்கு கல் உப்பு. அதுக்கெல்லாம் சால்ட் உப்பு யூஸ் பண்ணிடலாம். இப்போ குழம்பு கொதிக்க வச்சாச்சு, கூட்டி விட்டாச்சு, அதுக்குள்ளே மீன் க்ளீன் பண்ணியாச்சு. பெருசு பெருசாக இருக்குது, அதனால் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி மீனில் சேர்த்துப்போம். மீன் குழம்புல போகிறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன மீன்னா இது காணாங்கத்தை. எங்கள் ஊர் சைடு வந்து காணாங்கத்தை சொல்லுவாங்க. நிறைய ஊரில் நிறைய மீன் சொல்கிறாங்க. இப்போ கவலை மீனே வந்து எங்கள் ஊரில் கவலைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து சாலை மீனா, சாலை மீன், அப்புறம் வந்து அது பேர் என்னது மத்தி மீன், நிறைய பேர் சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் கவலை தான் சொல்லுவாங்க அந்த மீனை, கவலை மீன். பெரிய கவலை, சின்ன கவலை, அது மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து காணாங்கத்தை, கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் சொல்லிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வறுக்கிறதுக்கு மட்டும் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம், மற்ற வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். யாருக்கெல்லாம் விறகடுப்பு சமையல் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கப்பா. எல்லாம் சாப்பிட்டீங்களா? உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையல், என்ன சாப்பிட்டீங்க? யாருக்கெல்லாம் மீன் குழம்புல மாங்காவும் முருங்காவும் போகிறது பிடிக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கிராமத்தில் மோஸ்ட்லி அப்படி தான் வைப்பாங்க, மாங்காய் முருங்காய். நிறைய பேர் கத்திரிக்காய் கூட போடுவாங்க. கத்திரிக்காய் ஒன்றும் போட்டதில்லை, மாங்காய் போட்டு வைப்போம், முருங்காய் போட்டு வைப்போம். டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு நல்லா இருக்கும். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்குது, கொச்சா பாரு தான் மீன் போடணும். நல்லா கொச்சி வரும்போது தான் இப்போ முருங்காவை போட்டுக்கலாம். கொதிக்கிட்டு இன்னும் கொஞ்சம், அதுக்குள்ளே நம்ம மீன் வறுவலுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். நான் எந்த மசாலா ஐட்டமும் போட மாட்டேங்க. இந்த மிளகாத்தூள் போடுவேன், சால்ட் உப்பு போடுவேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுவேன். பாருங்க, வாங்க சால்ட்டு போடலாம். அது வந்து குழம்பு மிளகாத்தூள் வீட்டிலே அரைச்சி வச்சு போடல, அந்த மிளகாத்தூள் தாங்க. நிறைய பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம், என்கிட்ட இல்லை இப்போ, அதான் சொல்லிட்டு அப்படியே போடுறேன். நிறைய பேர் நிறைய ஐட்டம் போடுவாங்கள்ல, தயிர் போடுவாங்க, முட்டை போடுவாங்க, அப்புறம் அரிசி மாவு எதோ போடுவாங்க. இது வந்து கொஞ்சமாக பஜ்ஜி மாவுங்க. இது எதுக்கு பஜ்ஜி மாவு போடுறேன்னா, மீன் வந்து உடையாமல் வரும். பஜ்ஜி எந்த ஷேப்பில் வரும் அதேமாதிரி உடையாமல் இருக்கும். அதனால் கொஞ்சமாக பஜ்ஜி மாவு மட்டும் சேர்த்துப்பேங்க, மற்றது எந்த மாவும் சேர்க்க மாட்டோம். அதே பஜ்ஜி மாவு இருந்தால் சேர்த்துப்பேன். மெயினாக அந்த சங்கரா மீன் அதெல்லாம் உடஞ்சிரோம்ல டப்பு டப்புன்னு, அதனால் இது மாதிரி போட்டால் கொஞ்சமாக அந்த மாவு பஜ்ஜி மாவு சேர்த்தா உடையாமல் அப்படியே வரும். அதனால் சொல்லிட்டு தான் வாங்க, இதுக்கெல்லாம் கட் பண்ணல, இதெல்லாம் அப்படியே முழு மீனாக தான் போட போகிறோம். காணாங்கத்தை மீன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கே இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மசாலா ஐட்டம்லாம் தடவி வச்சாச்சு. கையை கழுவிட்டு முருங்காய் போட்டுக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிச்சிங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், பச்சை பசேர்னு அப்படியே மரத்தில் பறித்து அப்படியே போடுவோம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் முருங்காய். அப்படியே பறித்து அப்படியே தான் போடுவோம். நிறைய பேர் இப்போ சிட்டிலெலாம் வந்து முருங்காயை வாங்கி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அதை அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்கள்ல. இங்கே அதெல்லாம் வேலையே இல்லை. இங்கே பாருங்கள், என் பின்னாடி கூட ஒரு பச்சை பசேர்னு இருக்குல்ல, அது முருங்கை மரம் தாங்க. அப்படியே நைட்டு ஒரு கிளை சாஞ்சிருச்சு, நிறையா காய்ஞ்சி நிறையா பிஞ்சு வச்சிச்சு. அது வந்து வெயிட்டு தாங்காமல் கீழே சாஞ்சிச்சு. அந்த பிஞ்சை கூட வேஸ்ட்டு பண்ணல. அது வந்து அதில் இரும்பு சத்து இருக்குல்ல, அதை வந்து ரசமாக பண்ணிட்டேன். அவிச்சி அது வடிகட்டி ரசமாக பண்ணிட்டேன். அதில் லைவில் இருக்குது, வேணும்னா பாருங்கள். வேணுன்றவங்க சொல்லுங்கள், எப்படி முருங்கைக்காய் ரசம் வைக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரெசிபி போடுறேன். முருங்கைக்காய் போட்டாச்சு. இது ஒரு கொதி வந்தால் பாரு, அதுக்கப்புறம் மீனும் மாங்காயும் ஒன்றா போட்டுக்கலாம். குழம்பு இப்போ நல்லா கொச்சிச்சு. இப்போ வந்து மாங்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், வாங்க, சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய். மீன் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்து வந்த மாங்காய், எங்கள் தங்கச்சி எடுத்து வந்தாங்க மாங்காய் கூடயே மீனும் போட்டுக்கலாம். ஏன்னா இறக்கும் போது மாங்காய் போட்டால் தான் கொஞ்சம் உடையாமல் இருக்கும், இல்லைன்னா அப்படியே உடஞ்சி குழம்பு ஃபுல்லாக அப்படியே எப்படி ரொம்ப இதாகிடும், குழஞ்சிரும். ஆனால் சொல்லிட்டு தான் மீனும் மாங்காவும் ஒன்றா போடுறது.
யாருக்கெல்லாம் மாங்காய் முருங்கைக்காய் மீன் குழம்புல போட்டால் பிடிக்குன்னு சொல்லுங்கள். மீன் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும். வெந்தோடனே மாற்றிட்டு அதுக்கப்புறம் மீன் வறுக்கலாம். குழம்பு நல்லா கொச்சிச்சிங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? உங்களுக்கே தெரியும் பாருங்கள். குழம்புல வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு, மீன் குழம்பு. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கழுவி வச்சுக்கலாம். வானலில் கழுவி வச்சு இன்னும் எல்லா இடமும் கறி ஆக்கினாலும் எனக்கு பிடிக்காது. அதான் சொல்லிட்டு அதுவே கழுவிட்டு அதுவே வச்சுப்போம். நிறைய பேர் நிறையா பாத்திரத்தை இது வந்து எப்பவுமே சுடு தண்ணி வைக்கிற குண்டான். பசங்களுக்கு சுடு தண்ணி போட்டுருவோம். எண்ணெய் காஞ்சிச்சிங்க, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டு ஒன்று ஒன்று அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், வறுத்தாலுமே இந்த மீன் நல்லாயிருக்கும், குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். இந்த மீன் பேர் வந்து இங்கே பாருங்கள். வாங்க ஒரு மீனாக எடுத்து போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த மீன். வறுத்தாலும் நல்லாயிருக்கும், குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதனால் 4 மீன் தான் போட முடியும். ஏன்னா நிறையா எண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்குது. அதில் திரும்பி அதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக 4 பீஸ் மட்டும் போடலாம். 4 பீஸாக போட்டு எடுக்கலாம். அதிகமாக மீன் குழம்புல தான் வச்சுட்டேன். இது சும்மா பசங்களுக்கு பாப்பா வராங்க ஊர்லேருந்து, அவங்க மட்டும் வறுத்த மீன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மீன் வறுவல், மீன் குழம்பு. சாதம் வடிச்சிட்டேன், மீன் குழம்பு வச்சுட்டேன், அப்புறம் மீன் வறுக்கிறேன். ரசமும் வச்சுட்டேன், தயிரும் ரெடியாக இருக்குது. சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க. நல்லா மீன் வெந்துருச்சு. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அது அந்த பஜ்ஜி மாவு போடவா அப்படியே ஒட்டிக்குது. இப்போ வந்துருச்சு பாருங்கள். இப்போ கேஸாக இருந்தால் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். வேகமாக வச்சுக்கலாம். குறைக்கணுன்னா தீயை குறைச்சிக்கலாம். இதில் அது மாதிரி பண்ண முடியாது. பிடிச்சா ஒரே அடியாக பிடிக்கும், இல்லைன்னா அப்படியே மினுக்குன்னு எரியும். பாருங்கள் இப்போ நல்லா எரியுது பாருங்கள். ஒரு வெறுவு எடுத்துட்டாலும் அப்படியே ஸ்லோவாக எரியும், ரொம்ப ஸ்லோவாகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்க வந்தால் நம்ம. கிராமத்து வாழ்க்கை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கிராமத்தில் இப்படி தாங்க நாங்கள் சமைப்போம். எல்லார் வீட்லேயுமே கேஸ் இருக்குது. யார் வீட்லேயும் கேஸ் இல்லாத வீடே இல்லை. இருந்தாலுமே நாங்கள் கேஸில் அதிகமாக சமைக்க மாட்டோம், அடுப்பில் தான் சமைப்போம். இப்போ நம்ம சுற்றியும் வீடு இருக்குது. சுற்றியுமே நம்ம வீட்டை சுற்றியுமே எல்லோரும் அடுப்பு வச்சுருக்காங்க. அடுப்பில் தான் எல்லோரும் சமைக்கிறாங்க. நம்மள மாதிரி எல்லாமே தோட்டத்தில் தான் சமைப்பாங்க. பின்னாடி தோட்டம் இருக்குல்ல வீட்டுக்கு பின்னாடி, அங்கே உட்காந்து தான் சமைப்போம். மரத்தடி கீழே தாங்க சமைச்சிட்டு இருக்கோம். மீன் நல்லா வெந்துருச்சுங்க. வாங்க எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ தான் நல்லா தீ பிடிக்குது பாருங்கள். நல்லா மீன் வெந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். உடையாமல் வரும். அதனால தான் பாருங்கள். நிறைய பேர் மீன் வறுத்தா அப்படியே உடஞ்சி ஒரு மாதிரியாக இருக்குல்ல, இது வந்து உடையாமல் இருக்கும். வாங்க அந்த மீன் எடுத்தாச்சு. இப்போ மீன் போட்டுக்கலாம். நல்லா அந்த பீச்லலாம் மீன் வறுத்து தருவாங்களா, அது மாதிரி இருக்குது பாருங்களா. அப்படி தானே இருக்குது. லைக் போட்டு பாருங்கப்பா. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நல்லா மீன் நல்லா பஜ்ஜி மாதிரியே இருக்குது பாருங்களா, தெரியுதுங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். அவ்வளோதான். இப்போ ஒரு 3 மீன் தான். இன்னும் கொஞ்சம் துண்டு மீன் இருக்கா, அடுத்த ஷிஃப்ட்டு போட்டுக்கலாம். இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை போட்டுக்கலாம்.
சூப்பராக இருக்குங்க. முருங்கைக்காய் போட்டு மாங்காய் போட்டு வச்சா மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் அது மாதிரி வச்சு சாப்பிட்டா பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் காணாங்கத்தை மீன் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக எரியக்கூடாது அந்த அடுப்பு. இப்போ தான் வேகமாக எரியுது பாருங்களா. நல்லா தீட்டுன்னு சொல்லிட்டு எரியுது பழகுது. யாருக்கெல்லாம் விறகடுப்பு சமையல் பிடிக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க. விறகடுப்பு சமையலில் யாரெல்லாம் சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நல்லா வேகட்டும். வெந்தாப்பாறை அப்போ தான் திருப்பி விட்டுக்கிறேன். வெந்தாப்பாறை எடுத்துட்டு இன்னும் ஒரு 4 பீஸ் இருக்குது. அது பெரிய பீஸில் சின்ன பீஸ் தான். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துச்சு பாருங்கள். வாங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ தான் தீ வேறு அதிகமாக உழுது தெரியுதுங்களா. அடுப்பு எப்படி எரியுது பாருங்களோ, ஸ்பீடாக எரியுது பாருங்க. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா செவந்தால் தான் வந்து நல்லா மொறுன்னு வரும் பாருங்கள். நல்லா செவந்து வந்துச்சு பாருங்கள். கொஞ்சம் மீன் வந்து நல்லா மொறுன்னு இருக்கும். சில பேர் வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுப்பாங்கள, அது வந்து சவச்சவன்னு இருக்கும். இந்த அளவுக்கு வராது. நம்ம லைட்டாக வானலில் எண்ணெய் ஊற்றி அதை எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி கொடுத்தா தான் பசங்களும் சாப்பிடுவாங்க, எங்கள் வீட்டுக்கார சாப்பிடுவாங்க. இந்த தோசைக்கல்லில் போட்டு கொடுத்தா பிடிக்காது, 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் எப்பயுமே கொஞ்சம் எண்ணெயில் போட்டு தான் சாப்பிடுவோம். எண்ணெயில் போட்டு பொரிச்சா நல்லாயிருக்கும். வாங்க எடுத்தாச்சு, மீன் எடுத்தாச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. அந்த பீஸெல்லாம் போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 4 பீஸ் இருக்குது. இந்த 3 பீஸும் போட்டு எடுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். வெயில் நல்லா வேற சுரீர்னு அடிக்குது. செம்ம வெயிலுங்க, செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக வெயில் அடிக்குது. வாங்க இந்த 4 பீஸும் போட்டு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. இதை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் போயிட்டு சத்த நேரம் படுக்கணும். ரொம்ப நேரமாக அடுப்புலேயே உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. அடுப்புலேயே சமைச்சிட்டு இருக்கோம்ல. நம்ம கிராமத்தில் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே அடுப்பு வச்சுருப்பாங்க. அடுப்பில் தான் சமைப்பாங்க. கேஸ் வந்து பால் பசங்க பால் காய்ச்ச, நைட்டு தோசை ஊற்ற, இட்லி ஊற்ற அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் எல்லார் வீட்லேயும் 3 மாதமாச்சும் வரும் சிலிண்ட்ரு. எனக்கு கண்டிப்பாக வரும் 3 மாதம். ஏன்னா நான் அதிகமாக விறகடுப்பு தான் சமைக்கிறேன். கேஸில் இப்போ சமைக்கிறது இல்லை. சமைப்போம், ஆனால் பால் மட்டும் காய்ச்சிக்கும். பாருங்க நல்லா செவந்து வருது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா செவந்து வச்சு பாருங்கள் மீன். அவ்வளோதான், அடுப்பு வேலை முடிஞ்சிச்சு. போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ வேறு கேஸு பிரச்சனை வேறு இருக்குல்ல. அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 வருஷத்துக்கு எனக்கு விறகு இருக்குது. ஆனால் சிட்டியில் இருக்கவங்களாம் ரொம்ப பாவம் இல்லை, கஷ்டப்படுவாங்க. பசங்க காலேஜ் அனுப்பணும், ஸ்கூல் அனுப்பணும், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் கேஸ் கண்டிப்பாக தேவை. அதனால் சீக்கிரமாக அந்த கேஸ் பிரச்சனைலாம் முடிஞ்சிடணும். எல்லாருக்குமே கேஸ் சீக்கிரமாக கிடைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிடுங்க. நாங்களும் சாப்பிட போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க. இங்கே பாருங்கள் நல்லா செவந்துச்சு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ பிடிச்சாலும் லைக் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.